அஸ்ஸலாமு அலைக்கும். சுடிதார் எப்படி கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க இதை பாருங்கள். இப்போ நம்ம சைடு ஸ்லிட் எப்படி மடித்து தைக்கிறதுங்கிறத பற்றின வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்டில் பாட்டம் சைடு இருக்குது இல்லையா, அந்த எண்டில் அந்த இடத்துல டபுளாக நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நீடியில் இங்கே இப்போ நம்ம நீடியில் இப்போ விடுறோம் பாருங்கள். இப்போ இந்த நீடில் லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். ஓகேங்களா? நல்ல கவனமாக பாருங்கள். ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம பாட்டமில் இருந்து இப்போ ஃபோல்டு பண்ணி கொண்டுட்டு வரோம். ஓகேவா? பாருங்கள், இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி மேலே அப்படியே மடிச்சு இருக்கோம் பாருங்கள். அந்த மடித்ததில் ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரணும். ஓகேங்களா? தையல் போட்டுகிட்டே வந்து அது இப்போ நம்ம மடித்து லாஸ்ட்டில் எண்டில் தைச்சிருப்போம் பாருங்கள். அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வந்து அப்படியே ஆப்போசிட் இதுக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதில் இருந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டில் லைன் வரணும். இப்படி இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டில் அப்படியே இந்த சைடில் ஒரு லாக் மாதிரி கொடுத்து இப்போ கிளாத்தை நம்ம டேர்ன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நீடில் வந்து இந்த நெட் ஸ்ட்ரெயிட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதில் இருந்து நம்ம அப்படியே கார்னரில் தையல் போட்டுக்கிட்டே வரும். இப்போ ஃபுல்லாக நம்ம பாட்டமில் அப்படியே கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நம்ம கீழே அந்த பாட்டமில் ஃபோல்டு பண்ணி தையல் போட போகிறோம். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், கீழே பாட்டம் வருது இல்லையா, அந்த இடத்துல இப்போ நம்ம தையல் போட போகிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம மடிச்சுட்டு இப்போ நம்ம கொண்டு வந்து இப்போ நீடில் அந்த இடத்துல இப்போ பாருங்கள், இப்போ அவ்வளோதான். அந்த இடத்துல இப்போ நம்ம லாக் பண்ணி நீடில் வச்சுருக்கோம். இப்போ கிளாத்தை இந்த டேர்னிங்கில் திருப்பிட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ரைட்டில் நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரும். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம சைடில் வந்து இப்போ கிராசிங்கில் இப்போ கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து இப்படியே கொண்டு வந்துட்டு ஆப்போசிட் சைடு ஓப்பன் வருது இல்லையா, அந்த இடத்துல இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி இப்போ தையல் போடுறோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துட்டோம். எங்கேயுமே நீடில் நம்ம எடுக்கவே இல்லை. பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக அப்படியே தையல் போட்ட மாதிரி அப்படியே வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம இப்போ லெஃப்டில் இருந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடோட அந்த இடத்து ஓப்பனுக்கு இப்போ மடிக்கிறது வந்தாச்சு. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல தையல் இப்போ அங்கே இருந்து இப்போ நம்ம அப்படியே மேலே கொண்டு வாங்க. ஓகேவா? அப்படியே கரெக்டாக ஃபோல்டு பண்ணி மேலே கொண்டுட்டு வாங்க. ஓகேங்களா? புரியும் நினைக்கிறேன். பொறுமையாக தான், அழகாக. அதனால தான் இதுக்காக தனியாகவே வீடியோ போட்டிருந்தேன். ஒரே இதாக போட்டோம்னாக்கா உங்களுக்கு ஜாயின்லேயே போடுறப்போ புரியாதுங்கிறதுனால தான் இப்போ இந்த ஓப்பனுக்கு மட்டும் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே மேலே கொண்டுட்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுமே அதே மாதிரி அங்கே தையல் போட்டிருந்தோம் பாருங்கள், அதிலிருந்து 1/2 இன்ச்சுக்கு விட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் லைனு கொண்டுட்டு வரும். இது வந்து மேலே நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரோம். ஓகேங்களா? இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் அந்த கிளாத்தையும் நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணி கார்னர்லேயே நீங்கள் தையல் போட்டுக்கிட்டு வாங்க. ஓகேவா? சென்டரில் கொண்டு வந்துடாமல் கார்னரில் போடுறப்போ தான் மடித்து நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இதில் வந்து தூக்காமல் இருக்கும். அதுக்காக தான் கார்னரில் போட சொல்கிறது. இப்போ நம்ம அதை அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த சைட்லேயும் இப்போ கீழே பாட்டம்லேயும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம மடிச்சிருந்தோம் பாருங்கள், அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அந்த இடத்துலையும் நம்ம கீழே பாட்டம்லேயும் நம்ம அப்படியே அந்த கார்னரில் இப்போ தையல் போட்டுக்கிட்டே வரோம். துணியை வந்து இழுத்துறாமல் கரெக்டாக போடுங்க, இல்லைன்னா துணி வந்து நம்மளுக்கு ஈவனாக தெரியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் எப்போ நம்ம நீடில் போட்டோமோ பாருங்கள், அதில் இருந்து நீடில் நம்ம தூக்கவே இல்லை, எடுக்கவே இல்லை. அப்படியே சுற்றி ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரும். ஓகேங்களா? இப்போ இதை கவனிங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை ஃபோல்டு பண்ணி இப்போ நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரும் இல்லையா, இந்த இடத்துல இப்போ அந்த ஓப்பன் வச்சுருப்போம் பாருங்கள், மடித்து அந்த மடிப்பு இடத்துங்களில் கார்னரில், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த எஜ்ஜில் தையல் போட்டோம், இப்போ ஆப்போசிட்டில் அந்த கார்னரில் தையல் போடுறோம். ஓகேங்களா? தையல் போட்டு இது மேலே எடுக்காமல் அந்த மடிச்சிருந்தோம் பாருங்கள், அந்த இடத்துல நீடில் ஷார்ப்பாக வச்சு கொண்டு வரணும். ஏ லைன் ஷார்ப்பாக வரும் பாருங்கள், அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள், அதே மாதிரியே
ஆப்போசிட்லேயே நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். இப்போ தான் நம்ம அந்த நீடில் கிளாத்தையும் எடுக்கிறோம் தனியாக. ஓகேங்களா? அதே மாதிரியே பாருங்கள். இப்போ அந்த கார்னரில் மடிப்பு இருக்குது பாருங்கள், அந்த மடிப்பு சைடில் கார்னரில் தையல் போட்டு ஷார்ப்பாக அந்த மடித்த இடத்துல விட்டு இப்போ நம்ம ஷார்ப்னஸாக கொண்டுட்டு வர போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், அவ்வளவுதாங்க. இப்போ இதான் நம்ம ஸ்லிட்டை வந்து எப்படி மடித்து தைக்கிறதுங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து சுடிதார் இதை வந்து டாப் வந்து முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், சைடில் கரெக்டாக வந்துடுச்சு இல்லையா? அவ்வளோதாங்க. இதை ஃபுல்லாக இது முடிச்சாச்சு. இப்போ நாட்டு இதெல்லாம் வச்சாச்சு. நாட்லாம் போட்டு இது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு கட் பண்ணி இருந்துருக்கிறது. ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் பேண்ட் எப்படி கட் பண்ணணுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காவது டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.